தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் கண்டினியூ பண்ணுறோம். இந்த தெர்மோடைனமிக்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பாத் ஃபங்க்ஷன் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். இந்த பாத் ஃபங்க்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐசோதர்மல் irreversible expansion of ideal gas. அதை எடுத்துக்கலாம். expansion of ideal gas. expansion of ideal gas. ஓகே, இப்போ என்ன எடுத்துக்கணும்னா ஐசோதர்மல் ப்ராசஸ், irreversible ப்ராசஸ், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ், இது போல நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்க வந்து ஐடியல் கேஸ் எடுத்துக்கலாம். இந்த வெசல்ல ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஐடியல் கேஸ் சப்போஸ் எக்ஸ் மோல்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்துக்கணும். இதனுடைய ப்ரெஷர் எவ்வளவுனா 2 atmosphere எடுத்துக்கலாம். இதுக்கு டெம்பரேச்சர் இருக்குது. இதனுடைய வால்யூம் வந்து 1 லிட்டர் அப்படி வச்சுக்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கலாம். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும்னா, இந்த கேஸ் எக்ஸ்பான்ஷன் போனோம், அதுக்கு எப்படி எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கொடுக்கணுமோ அது மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நம்ம எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த கேஸ் எக்ஸ்பான்ஷன் போனோம்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இதனுடைய ப்ரெஷரை விட கம்மியா இருக்கணும். சரி, அப்போ 1 atmosphere எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுன்னா, இந்த கேஸினுடைய ப்ரெஷர் கம்மியா இருக்கனால இந்த கேஸ் எங்கேக்கு போகுதுன்னா எக்ஸ்பான்ஷனுக்கு போகுது. அப்படின்னா இந்த கேஸ் என்ன பண்ணுதுன்னா பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளிடுது. பிஸ்டன் வந்து மேலே போயிடுது. இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு. இந்த ஐடியல் கேஸ் இது இப்போ எவ்வளவு மோல்ஸ் இருக்குதுன்னா சேம் எக்ஸ் மோல்ஸ் தான் இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது, சேஞ்ச் இருக்காது. ஏன்னா இது க்ளோஸ்டு தானே, பிஸ்டன் தானே இருக்குது இங்க. அடுத்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு இருக்குன்னா 1 atmosphere இருக்கும். இப்போ இந்த இடத்துல 2 atmosphere இருந்த ப்ரெஷர் வந்து இப்போ எவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னா 1 atmosphere தான் இருக்கும். 1 atmosphere வந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்டாப் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் எப்படி எடுத்துக்கிறோம்னா டெம்பரேச்சரை சேமா வைக்கணும். ஐசோதர்மல்னு சொல்லியிருக்கோம். ஐசோதர்மல்னா டெம்பரேச்சர் சேம். அப்படின்னா இந்த வெசல் எப்படி இருக்கணும்னா இன்சுலேட்டட் வெசலா இருக்கணும். இந்த வெசல் கம்ப்ளீட்டா எப்படி இருக்கணும்னா இன்சுலேட்டட் வெசல், கம்ப்ளீட்டா இன்சுலேட்டட் வெசலா இருக்கணும். தெர்மலி இன்சுலேட்டட் அப்படி இருக்கணும். அப்போதான் தெர்மலி இன்சுலேட்டட் அப்படி இருக்கக்கூடாது. தெர்மோஸ்டேட்ல வச்சுன்னு இதை வந்து தெர்மோஸ்டேட்ல வச்சுட்டா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரி, இங்க வால்யூம் வந்து V1, இங்க வால்யூம் பார்த்தீங்கன்னா V2. வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்குதுன்னா கான்ஸ்டன்டா இருக்குது. டெம்பரேச்சர் எப்படி இருக்குதுன்னா கான்ஸ்டன்டா வச்சிருக்கோம். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகுது, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகுது, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது எக்ஸ்பான்ஷனால. அப்போ வால்யூம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா எந்த லா சொல்லலாம்? பாயில்ஸ் லா சொல்லலாம். ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போ பாயில்ஸ் லா சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த பாயில்ஸ் லா பிரகாரம் கிராஃப் வரையலாம். இங்க என்ன எடுத்துக்கலாம்னா ப்ரெஷர் எங்க எடுத்துக்கலாம், இங்க வால்யூம் இங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்குது. வால்யூம் என்ன இருக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டெம்பரேச்சர் எப்படி இருக்குதுன்னா கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேமா இருக்குது, ஏன்னா க்ளோஸ்டு. அப்போ இங்க என்ன லா வருதுன்னா பாயில்ஸ் லா வருது. பாயில்ஸ் லா பிரகாரம் என்ன கிராஃப் வரும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வரும். சோ பாயில்ஸ் லா பிரகாரம் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வருது. இதை வந்து இனிஷியல் கண்டிஷன் எடுத்துக்கலாம். அப்போ இங்க வந்து இனிஷியல் கண்டிஷன் அன்ட்டு இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து இனிஷியல்ல ப்ரெஷர் எவ்வளவுன்னா P1, வால்யூம் எவ்வளவுன்னா V1 அப்படி வச்சுக்கலாம். இதை ஃபைனல்னு வச்சுக்கலாம். ஃபைனல் இங்க P2 ப்ரெஷர், வால்யூம் வந்து V2, இது வந்து ஃபைனல். அதாவது ஃபைனல் வால்யூம் இது. இந்த வால்யூமை வந்து ஃபைனல் வால்யூம்னு சொல்லலாம் V2. இந்த வால்யூம் என்னன்னு சொல்லணும்னா இனிஷியல் வால்யூம்ன்ட்டு சொல்லலாம். இனிஷியல் வால்யூம்ன்ட்டு சொல்றோம்.
ஓகே, இந்த வால்யூம் இனிஷியல் வால்யூம் சொல்றோம், இந்த வால்யூம் ஃபைனல் வால்யூம் சொல்றோம். சரி, இப்போ இந்த ப்ராசஸ்ல இந்த ஐடியல் கேஸ் இந்த பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளிச்சா? இந்த ஐடியல் கேஸ் இந்த பிஸ்டனை மேல் நோக்கி தள்ளிச்சா? இங்க ஆமா, இந்த ஐடியல் கேஸ் என்ன பண்ணிக்குதுன்னா இந்த பிஸ்டனை வந்து மேல் நோக்கி தள்ளி இருக்குது. இந்த ஐடியல் கேஸ் வந்து பிஸ்டனை வந்து அப்வர்ட்ல தள்ளி இருக்குது, மேல தள்ளி இருக்குது. அப்படின்னா இந்த ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணிச்சுன்னு தானே அர்த்தம். எவ்வளவு ஒர்க் பண்ணிச்சு அன்றதுக்கு நம்ம எப்படி தெரியும்? இப்போ இந்த ஐடியல் கேஸ் எவ்வளவு ஒர்க் பண்ணி இருந்தா இந்த பிஸ்டனை பிடிச்சு தள்ளி இருக்கும் மேல, இந்த பிஸ்டனை பிடிச்சு மேல தள்ளி இருக்குது அப்படின்னா இந்த ஐடியல் கேஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்குது. அப்போ எவ்வளவு ஒர்க் இது பண்ணிருக்குது, இந்த ஐடியல் கேஸ் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்குதுங்க அன்றதை நம்ம இப்போ எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஐடியல் கேஸ் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்குதுன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அப்படின்னா இந்த ஐடியல் கேஸ் இங்க ஒர்க் பண்ணிருக்குது எதுக்கு அகைன்ஸ்டா, எதுக்கு அகைன்ஸ்டா இந்த ஐடியல் கேஸ் வந்து ஒர்க் பண்ணிருக்குது என்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐடியல் கேஸ் பிஸ்டனை பிடிச்சு தள்ளுதுன்னா பிஸ்டனுக்குன்னு சம் வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட்டுக்கு அகைன்ஸ்டா இந்த ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணணும்ல. சரி, அடுத்து இந்த பிஸ்டனுக்கும் இந்த வெசலுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் நடக்குமா இல்லையா? பிஸ்டன் மேல போகும்போது பிஸ்டனுக்கு இந்த வெசலுக்கு இடையில ஃப்ரிக்ஷன் நடக்குமா இல்லையா? அந்த ஃப்ரிக்ஷனுக்கு அகைன்ஸ்டா இந்த ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணணுமா இல்லையா? சரி, அடுத்து எக்ஸ்டர்னல் வந்து இந்த ஏர் இருக்கும்ல, இந்த ஏர் வந்து இப்படி தானே பிரஷரை எக்ஸர்ட் பண்ணும், டவுன்வர்ட்ல தானே பிரஷர் எக்ஸர்ட் பண்ணும், இந்த பிஸ்டன் மேல பிரஷர் எக்ஸர்ட் பண்ணல, இந்த ஏர் வந்து பிஸ்டனை கீழ் நோக்கி தள்ளும்ல, இந்த ஏர் பிஸ்டனை வந்து டவுன்வர்ட்ல தள்ளி விடுமா இல்லையா? டவுன்வர்ட்ல புஷ் பண்ணுமா இல்லையா? அப்போ இந்த ஐடியல் கேஸ் என்ன பண்ணும், இந்த எக்ஸ்டர்னலுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணணும், எக்ஸ்டர்னலுக்கு ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணணும். அப்போ இந்த ஐடியல் கேஸ் யாருக்கெல்லாம் அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணுது? வெயிட் ஆஃப் த பிஸ்டன், பிஸ்டனுக்கு இந்த வெசலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், அடுத்து இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க், இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா இந்த ஐடியல் கேஸ் ஒர்க் பண்ணணும். இப்போ அசம்ஷன் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த பிஸ்டன் வெயிட்லெஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த பிஸ்டனுக்கு இந்த வெசலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்லெஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி மாத்திடலாம். இந்த பிஸ்டனை வெயிட்லெஸ் பிஸ்டனாவும் இந்த ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாவும் மாத்திடலாம். அந்த அசம்ஷன் எடுத்துடலாம். அப்போ வெயிட்லெஸ் பிஸ்டன் ஒரு அசம்ஷன், இன்னொரு அசம்ஷன் ஃப்ரிக்ஷன்லெஸ் அண்ட் இன்னொரு அசம்ஷன். இப்போ இந்த ஐடியல் கேஸ் யாருக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணுது? எக்ஸ்டர்னலுக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணுது. எக்ஸ்டர்னல் யாருக்கு அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணுதுன்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்னா ஒர்க் டன் பை த கேஸ், work done by the ideal gas, work done by the ideal gas is equal to external work, is equal to external work. இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்ல இருக்கும். ஏன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்? எக்ஸ்டர்னல் ஒர்க் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் டவுன்வர்ட், ஐடியல் கேஸ் ஒர்க் எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் அப்வர்ட். சரியா? அப்போ என்ன சொல்லனா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் என்று சொல்லலாம். அப்போ ஒர்க் டன் பை த ஐடியல் கேஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஒர்க் அப்படி எடுத்துக்கிறோம். சரி, இப்போ மைனஸ் ஒர்க்கை என்னன்னு சொல்லனா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதானே ஒர்க்கு, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொல்றோம்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்ட்டு சொல்றோம். ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, ஏன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா இல்ல, அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த ப்ரெஷர் யாருடைய ப்ரெஷர்னா எக்ஸ்டர்னல்னுடைய ப்ரெஷர், எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லிருக்காங்க, அதை பார்க்கலாம். இப்போ ஏரியான்றது இந்த பிஸ்டனுடைய ஏரியா, பிஸ்டனுடைய சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இந்த பிஸ்டன் இங்க தானே இருந்துச்சு இனிஷியலா, இப்போ இங்க இருக்குது, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இந்த ஏரியா, இந்த சர்ஃபேஸ் ஏரியாவையும் பிஸ்டனுடைய சர்ஃபேஸ் ஏரியாவையும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணா இந்த சேஞ்ச் இன் வால்யூம் நமக்கு கிடைக்குமா? இங்க இனிஷியல் வால்யூம் இவ்வளவு, ஃபைனல் வால்யூம் இவ்வளவு, இப்ப சேஞ்ச் இன் வால்யூம் இது தானே.
இப்போ சேஞ்ச் இன் வால்யூம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்போ இந்த ஏரியா இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லனா சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ ஒர்க் டன் பை ஐடியல் கேஸ் என்ன சொல்லனா மைனஸ் எக்ஸ்டர்னல் பிரஷர் இன்டு டெல்டா வி. டெல்டா வி இஸ் கால்டு சேஞ்ச் இன் பிரஷர். சேஞ்ச் இன் பிரஷர்னா ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம் அப்படி சொல்லலாம் இந்த ஒர்க் டன் பை ஐடியல் கேஸ். இப்போ இந்த சேஞ்ச் இன் வால்யூம் என்னது V2 மைனஸ் V1. இது வந்து V2 கிராஃபிக்கலா பார்க்கலாம். V2 வந்து இங்க, V1 வந்து இங்க. அப்போ V2 மைனஸ் V1 னா இதுதான் V2 மைனஸ் V1. அடுத்து இந்த V2 மைனஸ் V1 யாரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஒர்க் டன் பை ஐடியல் கேஸ் வருது? எக்ஸ்டர்னல் பிரஷர். எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு? 1 அட்மாஸ்பியர். அது ஃபைனல் பிரஷர். அப்போ ஃபைனல் பிரஷர் தான் எக்ஸ்டர்னல் பிரஷர். இது வந்து ஃபைனல் பிரஷர். இதுதான் எக்ஸ்டர்னல் பிரஷர் என்று சொல்றோம். அப்படின்னா இந்த ஏரியாவை தான் இந்த எக்ஸ்டர்னல் பிரஷரையும் இந்த சேஞ்ச் இன் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா ஒர்க் டன் வரும். ஒர்க் டன் பை த ஐடியல் கேஸ் வரும். இதுதான் ஒர்க் டன் பை த ஐடியல் கேஸ். அப்போ ஒர்க் டன் பை த ஐடியல் கேஸ் எவ்வளவுனா இந்த ப்ளூ கலர்ல என்சர்க்கிள் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த ப்ளூ கலர்ல என்சர்க்கிள் பண்ணிருக்கோம் பாருங்க. இதுதான் ஒர்க் டன் பை த ஐடியல் கேஸ். கிராஃபிக்கலா இப்படி சொல்றோம். ஓகே, இந்த ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஒர்க் டன் பை த ஐடியல் கேஸ் அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ப்ராசஸ் இர்ரிவர்சிபிளா ரிவர்சிபிளா? இது இர்ரிவர்சிபிள். ஓகே, சரி. அப்போ ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ்ல ஒர்க் டன் எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்குது. ஒர்க் டன்னை நம்ம இப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை வந்து நம்ம சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் சொல்லலாம். சிங்கிள் ஸ்டெப். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இதே ஹெட்டிங்ல இதே ஐசோதெர்மல் இர்ரிவர்சிபிள் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் தான். ஆனா 2 ஸ்டெப்ஸ்ல இதை கண்டக்ட் பண்ணி பார்க்கலாம். இதை 2 ஸ்டெப்ஸ்ல இதை கண்டக்ட் பண்ணி பார்த்தா எப்படி ஒர்க் டன் இருக்கும் என்று நம்ம பார்க்கலாம். இதை 2 ஸ்டெப்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படி ஒர்க் டன் இருக்குது என்று நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதே இனிஷியல் ஸ்டேட், இதே தான் ஃபைனல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட் இதே எடுத்துக்கோங்க, ஃபைனல் ஸ்டேட் இதே தான் இருக்கணும். ஆனா எப்படி இருக்குன்னா சிங்கிள் ஸ்டெப்ல இருக்காம 2 ஸ்டெப்ஸ்ல இருக்கணும். அப்போ 2 ஸ்டெப்ஸ்ல வேணும்னா எக்ஸ்டர்னல் பிரஷரை எப்படி கொண்டு வரணும்னு யோசிச்சு பாருங்க. இது வந்து இனிஷியல் ஸ்டேட் இப்படியே தான் இருக்கணும். ஃபைனல் ஸ்டேட் இப்படி தான் நமக்கு வரணும். ஆனா எப்படி இருக்கணும்? ப்ராசஸ் 2 ஸ்டெப்ஸ்ல இருக்கணும். 2 ஸ்டெப்ஸ்ல இருக்குன்னா எக்ஸ்டர்னல் பிரஷரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்டர்னல் பிரஷரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒரு மாதிரியும் செகண்ட் ஸ்டெப்புக்கு இன்னொரு மாதிரியும் வைக்கணும். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு எடுத்துக்கலாம், செகண்ட் ஸ்டெப்ல எவ்வளவு எக்ஸ்டர்னல் பிரஷர் எடுத்துக்கலாம்னு பாருங்க. செகண்ட் ஸ்டெப்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் எப்படி இருக்குன்னா இந்த ஃபைனல் பிரஷருக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஃபைனல் ஸ்டேட் இதுதானே சொல்லிட்டோம், 2 ஸ்டெப்ஸ் தானே சொல்லியிருக்கோம். அப்போ செகண்ட் ஸ்டெப்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் இவ்வளவு தான் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு இருக்கணும்? 1 விட அதிகமாக தான் இருக்கணும். ஆனா 2 விட கம்மியா இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன செய்யறோம்னாக்கா இந்த இதுக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட். இப்போ இனிஷியல் ஸ்டேட் எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ் எடுத்துக்கிறோம். அடுத்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னா 2 அட்மாஸ்பியர் எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சர் வந்து T, வால்யூம் வந்து V1. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி கொடுக்குறீங்கன்னா 2 அட்மாஸ்பியரை விட கம்மியாக கொடுங்க. அதே நேரத்தில் 1 அட்மாஸ்பியரை விட அதிகமாக கொடுங்க. சப்போஸ் 1.5 அட்மாஸ்பியர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கேஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் போது ஆனால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது இல்லை. இப்போ ப்ரெஷர் என்ன ஆகுதுனாக்கா 1.5 அட்மாஸ்பியர் அட்டைன் பண்ணுது. டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டாக வச்சுக்கணும். வால்யூம் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இப்போ எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும்னா 1 அட்மாஸ்பியர்னு கொடுங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இப்போ ஃபைனல் ப்ரெஷர் எவ்வளவுன்னா 1 அட்மாஸ்பியருக்கு வந்துடும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகுது. வால்யூம் வந்து ஃபைனல் வால்யூமுக்கு வந்துடுச்சு. இப்போ இங்க இனிஷியல் ஸ்டேட்டும் ப்ரீவியஸ் கேஸ்ல இனிஷியல் ஸ்டேட்டும் சேம். இங்க ஃபைனல் ஸ்டேட்டும் ப்ரீவியஸ் கேஸ்ல ஃபைனல் ஸ்டேட்டும் சேம். ஆனா இனி ப்ரீவியஸ்க்கும் இப்போத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேஸ்க்கு வந்து சிங்கிள் ஸ்டெப், இப்போ வந்து 2 ஸ்டெப்ஸ். இப்போ எத்தனை ஸ்டெப்ஸ்னா 2 ஸ்டெப்ஸ் அன்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகே சார், இப்போ வந்து 2 ஸ்டெப்ஸ் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கிராஃப் வரைய போறோம். எப்படி ஒர்க் டன் இருக்கும் அன்ட்டு நம்ம கிராஃப் வரைய போறோம். இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா இது ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், இது ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்ன செய்யலாம்னாக்கா இந்த இடத்துல ப்ரெஷர் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல வால்யூம் எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரெஷரும் வால்யூம் தான் வேரியபிள்ஸ்.
நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குதுன்னா கான்ஸ்டன்டா இருக்குது. இப்போ கிராஃப் வரைகிறோம். கிராஃப் எப்படி வருதுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வருது. ஏன்னா இது வந்து பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணுது. சரி, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வரைஞ்சிட்டோம். அடுத்து இப்போ என்ன செய்யறோம்னா இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டா வச்சுக்கலாம். இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னன்னா P1 V1 இனிஷியல் ஸ்டேட். இன்டர்மீடியட் என்னன்னா இன்டர்மீடியட் ஸ்டேட் என்னன்னா PI VI. ஃபைனல் ஸ்டேட் என்னன்னா P2 V2. நவ் இங்க என்ன இத வந்து 2 ஸ்டெப்ஸ்ல இங்க ஒர்க் நடந்துருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒர்க் வேணும்னா என்ன பண்ணனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கோங்க VI. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கோங்க V1. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கணும். இப்போ இந்த டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த வால்யூம் டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய வால்யூம் டிஃபரன்ஸை நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய எக்ஸ்டர்னல் பிரஷர் பாருங்க, அந்த எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவுனா இதுதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய எக்ஸ்டர்னல் பிரஷர் இவ்வளவு. இப்போ என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய எக்ஸ்டர்னல் பிரஷரை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து சேஞ்ச் இன் வால்யூம் எடுத்துக்கிறோம். சேஞ்ச் இன் வால்யூம் எடுத்துக்கிறோம். இந்த ப்ராடக்ட் தான் இந்த சேஞ்ச் இன் வால்யூமும் எக்ஸ்டர்னல் பிரஷர் இதை மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய ப்ராடக்ட் தான் ஒர்க் டன் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான் ஒர்க் டன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதுதான் ஒர்க் டன். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல ஒர்க் டனை பார்க்க போறோம். செகண்ட் ஸ்டெப்ல ஒர்க் டனை பார்க்க போறோம். அப்போ செகண்ட் ஸ்டெப்ல ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கோங்க, அது இது. செகண்ட் ஸ்டெப்ல இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கோங்க, அது வந்து VI. செகண்ட் ஸ்டெப்ல இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கிறோம், அது வந்து VI. செகண்ட் ஸ்டெப்ல ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கிறோம், அது வந்து V2. செகண்ட் ஸ்டெப்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் எடுத்துக்கிறோம், அது எவ்வளவுனா இந்த P2. செகண்ட் ஸ்டெப்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் எடுத்துக்கிறோம், அது வந்து P2. அப்போ செகண்ட் ஸ்டெப்ல எக்ஸ்டர்னல் பிரஷர் வந்து P2. செகண்ட் ஸ்டெப்ல சேஞ்ச் இன் வால்யூம் வந்து V2 மைனஸ் VI. அப்போ இந்த பாக்ஸ் இதுதான் ஒர்க் டன் இன் செகண்ட் ஸ்டெப். அப்போ இதுதான் ஒர்க் டன் இன் செகண்ட் ஸ்டெப் கிராஃபிக்கலா. அப்போ டோட்டல் ஒர்க் டன் வேணும்னா சம் ஆஃப் தீஸ் டூ, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஒர்க் டன் வரும். அப்ப இங்க டோட்டல் ஒர்க் டன் என்ன சொல்லலாம்னா W1 பிளஸ் W2 அப்படி சொல்லலாம். இது இரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். இது இரிவர்சிபிள் ப்ராசஸ் தான் சொல்லலாம். இந்த ஏரியா இருக்குது பாருங்க, இந்த கிராஃபுக்கு கீழே இந்த கர்வுக்கு கீழே இந்த ஏரியா இருக்குது பாருங்க, இது ஒர்க் டன்ல வரல, இது ஒர்க் டன்ல வராது. அதே மாதிரி இந்த கர்வுக்கு கீழே இந்த இடம் இருக்குது பாருங்க, இதுவும் ஒர்க் டன்ல வராது. சரி, இப்போ சிங்கிள் ஸ்டெப்ல இந்த இங்க என்ன பார்த்தோம்னா ஐசோதெர்மல் இரிவர்சிபிள் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் சிங்கிள் ஸ்டெப்ல பார்த்திருக்கோம். சிங்கிள் ஸ்டெப்ல பார்க்கும்போது ஒர்க் டன் எப்படி இருக்குது பாருங்க. அதே இந்த 2 ஸ்டெப்ஸ்ல இருக்கும்போது ஒர்க் டன் எப்படி இருக்குது பாருங்க. இப்போ ஒர்க் டன் சிங்கிள் ஸ்டெப்லயும் இந்த ப்ரீவியஸ் கேஸ் சிங்கிள் ஸ்டெப்லயும் இப்போ 2 ஸ்டெப்ஸ்லயும் ஒர்க் டன் சேமா இருக்குதா? இல்ல. எங்க ஒர்க் டன் அதிகமா இருக்குது? இந்த 2 ஸ்டெப்ஸ்ல ஒர்க் டன் அதிகமா இருக்குது, சிங்கிள் ஸ்டெப்ல ஒர்க் டன் கம்மியா இருக்குதுன்னு சொல்றோம். இப்போ இதுல நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த கர்வுக்கு கீழே இந்த இடத்துல இந்த இடம் வந்து ஒர்க் டன்ல வரல, அதே மாதிரி இந்த கர்வு கீழே இந்த இடம் ஒர்க் டன்ல வரல. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா சேம் இனிஷியல் ஸ்டேட் எடுத்துக்கலாம். சேம் இனிஷியல் ஸ்டேட் எடுத்துக்கலாம். இனிஷியல் ஸ்டேட் என்ன? x moles ஆஃப் ஐடியல் கேஸ், பிரஷர் எவ்வளவு 2 atmosphere, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், வால்யூம் எவ்வளவு V1. இப்போ இது என்ன பண்றேன்னா மல்டி ஸ்டெப்ஸ்க்கு எடுத்துன்னு போங்க. மல்டி ஸ்டெப்ஸ்க்கு எடுத்துன்னு போங்க. எடுத்துன்னு போயிட்டு ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்ணுங்க. ஃபைனல் ஸ்டேஜை ரீச் பண்றோம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி இருக்கணும்? சேம் எக்ஸ் மோல்ஸே இருக்கணும். ப்ரெஷர் எப்படி இருக்கணும்? 1 atmosphere அட்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? கான்ஸ்டன்ட் இருக்கணும். வால்யூம் எப்படி இருக்கணும்? V2 இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த எல்லா கேசஸ்லயும் இனிஷியல் ஸ்டேட் சேம், ஃபைனல் ஸ்டேட் சேம், ஆனா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வேரியபிள். இதை எப்படி எடுத்துன்னு போறோம்னா மல்டி ஸ்டெப்ஸ்ல எடுத்துன்னு போறோம். மல்டி ஸ்டெப்ஸ்னா இன்ஃபினிட்டின்னு கூட வச்சுக்கோங்க. மல்டி ஸ்டெப்ஸ்னா இன்ஃபினிட்டின்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா இது வந்து ரிவர்சிபிளா இருக்கக்கூடாது, இர்ரிவர்சிபிளா தான் இருக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்ஃபினிட்டி தான், ஆனா இர்ரிவர்சிபிள். சரி, ரிவர்சிபிளுக்கும் இந்த இர்ரிவர்சிபிளுக்கும் என்ன வித்தியாசம்? ரிவர்சிபிள்லயும் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்ஃபினிட்டி தானே சொன்னோம். இப்ப இங்கேயே இன்ஃபினிட்டி சொல்றோமே, ஆனா இது இர்ரிவர்சிபிள் சொல்றோமே எப்படி? ரிவர்சிபிள்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்ஃபினிட்டி. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இன்ஃபினிட்டி டைம் விடணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இன்ஃபினிட்டி டைம் விடணும் ரிவர்சிபிளா இருந்தா. ஒவ்வொரு ஸ்டெப்பினுடைய லாஸ்ட்லயும்
சிஸ்டமும் சரௌண்டிங்க்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கணும். அது மாதிரி செய்யணும். அப்படி செஞ்சா ரிவர்சிபிள். அப்படி செய்யலைன்னா அது நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்ஃபினிட்டியா இருந்தா கூட அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இர்ரிவர்சிபிள் தான் சொல்லுவோம். சரி, இப்போ இங்க மல்டி ஸ்டெப்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்ஃபினிட்டி, ஆனா இது இர்ரிவர்சிபிளாவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ கிராஃப் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இந்த ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், அடுத்த ஆக்சிஸ் இப்படி எடுத்துக்கிறோம், அடுத்த ஆக்சிஸ் இப்படி எடுத்துக்கணும். இந்த ஒய் ஆக்சிஸ்ல என்ன பண்றேன்னா பிரஷர் டேர்ம் கொடுக்குறோம், இங்க இங்க வால்யூம் டேர்ம் கொடுக்குறோம் எக்ஸ் ஆக்சிஸ்ல. இப்போ கிராஃப் வரைகிறோம், எப்படி வருதுன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா வருது. ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட், வால்யூம் கான்ஸ்டன்ட், அப்போ பாயில்ஸ் லா ஒபே பண்ணோம், அப்போ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா நமக்கு வந்திருக்கு. சரி, இப்போ என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது வந்து இனிஷியல் ஸ்டெப்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய லாஸ்ட், செகண்ட் ஸ்டெப்னுடைய லாஸ்ட், தேர்ட் ஸ்டெப்னுடைய லாஸ்ட், ஃபோர்த் ஸ்டெப்னுடைய லாஸ்ட், இப்படி கண்டினியூ ஆயினே போகுது, இப்படி கண்டினியூ ஆயினே போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒர்க் டன்னை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இனிஷியல் வால்யூம் எடுத்துக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபைனல் வால்யூம் எடுத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய எக்ஸ்டர்னல் பிரஷரை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவுனா இதுதான் எக்ஸ்டர்னல் பிரஷர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய ஃபைனல் வால்யூம் இவ்வளவு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய இனிஷியல் வால்யூம் இவ்வளவு, அப்போ வால்யூம் டிஃபரன்ஸ் இவ்வளவு, வால்யூம் டிஃபரன்ஸ் இவ்வளவு, அப்போ இத எக்ஸ்டர்னல் பிரஷர் இவ்வளவு. ஓகே, எக்ஸ்டர்னல் பிரஷர் இவ்வளவு மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னுடைய ஒர்க் டன் வரும். இந்த ஏரியா கர்வுக்கு கீழே இந்த ஏரியா இருக்குது பாருங்க, இந்த ஏரியா ஒர்க் டன்ல வராது. அடுத்து செகண்ட் ஸ்டெப்ல ஒர்க் டன்னா இவ்வளவு வரும். இந்த கர்வு கீழே இந்த இடம் இருக்குது பாருங்க, இது ஒர்க் டன்ல வராது. தேர்ட் ஸ்டெப்ல ஒர்க் டன் வந்து இவ்வளவு, ஃபோர்த் ஸ்டெப்ல ஒர்க் டன் வந்து இவ்வளவு, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒர்க் டன் இவ்வளவு, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒர்க் டன் இவ்வளவு, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் டன், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒர்க் டன், இப்படி வருங்க. இதுதாங்க டோட்டல் ஒர்க் டன் மல்டி ஸ்டெப்ஸ்ல. இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடம் ஒர்க் டன்ல வரல, இந்த இடமும் ஒர்க் டன்ல வரல, இந்த இடமும் ஒர்க் டன்ல வரல. கரெக்டா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இங்க வந்து சிங்கிள் ஸ்டெப்ல ஒர்க் டன் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. அடுத்து இங்க டூ ஸ்டெப்ஸ்ல ஒர்க் டன் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. இங்க மல்டி ஸ்டெப்ஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்ஃபினிட்டி ஒர்க் டன் எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த 3 கேட்டகரிஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கோம். இந்த 3 கேட்டகரிஸ்லயும் இனிஷியல் ஸ்டேட் எப்படி இருக்குது, சேமா இருக்குது. ஃபைனல் ஸ்டேட் எப்படி இருக்குது, சேமா இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆயினே போகுது. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஒர்க் டன் என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆயினே போகுது. நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க் டன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒர்க் டன்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மாதிரி. ஓகே, இப்போ என்ன பண்றேன்னா இப்போ இதே ஐசோதெர்மல் எடுத்துக்கலாம். இதே ஐசோதெர்மல் எடுத்துக்கிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஐசோதெர்மல் தான். இர்ரிவர்சிபிள் பார்த்தோம், இப்போ ரிவர்சிபிள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன்னா ரிவர்சிபிள் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எக்ஸ்பென்ஷன், இப்பவும் எக்ஸ்பென்ஷன் தான். இப்பவும் எக்ஸ்பென்ஷன் தான். என்ன கேஸ் எடுத்துக்கணும், இதுக்கு முன்ன ஐடியல் கேஸ், இப்பவும் ஐடியல் கேஸ். அப்பனா இதுக்கு முன்னத்துக்கும் இப்போத்துக்கும் என்ன வித்தியாசம், என்ன டிஃபரன்ஸ்? இதுக்கு முன்ன இர்ரிவர்சிபிள் கேஸ், இப்போ வந்து ரிவர்சிபிள் கேஸ், அதான் வித்தியாசம். ஓகே, இப்போ இங்க இனிஷியல் ஸ்டேட் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா இதுக்கு முன்ன எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு முன்ன இனிஷியல் ஸ்டேட் என்ன எடுத்துக்கிறீங்க, எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஐடியல் கேஸ், அதே எடுங்க. பிரஷர் எவ்வளவு, 2 atmosphere, அதே எடுத்துக்கோங்க. டெம்பரேச்சர் சேமா எடுத்துக்கோங்க, வால்யூமும் சேமா எடுத்துக்கோங்க. இதுக்கு முன்ன இனிஷியல் ஸ்டேட் என்னவோ அதே இனிஷியல் ஸ்டேட் இப்பயும் எடுத்துக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸ்டர்னல் பிரஷர் இங்க கொடுக்க போறோம். எப்படி எக்ஸ்டர்னல் பிரஷர் கொடுக்கணும், இதை விட கம்மியா இருக்கணும். ஆனா எப்படி டிஃபரன்ஸ் இருக்கணும், ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அதுக்கு என்ன பேர் சொல்றது, இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால். ஓகே, இப்போ எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவுனா இதுதான், இப்படி எடுத்துக்கோங்க எக்ஸ்டர்னல் பிரஷர். இப்போ
இந்த கேஸ்னுடைய பிரஷரும் எக்ஸ்டர்னல் பிரஷருக்கும் இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா இன்ஃபைனைட்டெசிமலி ஸ்மால் அப்படி இருக்குது. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் எவ்வளவு நேரம் விட்டுறணும்? இன்ஃபினிட்டி டைம் விடணும். ஏன்? இப்போ இங்க சிஸ்டமும் சரௌண்டிங்க்கும் இடையில ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை விட்டுறணும். அதனால தான் இன்ஃபினிட்டி டைம்னு சொன்னது. இன்ஃபினிட்டி டைம் விட்டுட்டு இந்த இப்போ இன்ஃபினிட்டி டைம் ஆயிருக்குதுன்னா சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கு இடையில ஈக்குலிபிரியம் வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்புறமா செகண்ட் ஸ்டெப்புக்கு போங்க. செகண்ட் ஸ்டெப்ல ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும்? செகண்ட் ஸ்டெப்ல ப்ரெஷர் எவ்வளவு இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். அதாவது டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். இவ்வளவு இருக்கணும் செகண்ட் ஸ்டெப்ல. இது போல இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸுக்கு போனீங்கன்னா, இப்படி போயினே இருந்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸுக்கு போனீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜை நீங்க ரீச் ஆவீங்க. ஃபைனல் ஸ்டேஜில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேம் எக்ஸ் மோல்ஸாக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜினுடைய ப்ரெஷர் வந்து எவ்வளோன்னா 1 atmosphere, டெம்பரேச்சர் சேமாக இருக்கட்டும். ஃபைனல் ஸ்டேஜினுடைய வால்யூம் சேம் V2. அப்படின்னா இர்ரிவர்சிபிள் இனிஷியல் என்னவோ அதே தான் ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள் ஃபைனல் என்னவோ அதுதான் இந்த ரிவர்சிபிள். சரி, இங்க எப்படி இருக்கும் ஒர்க் டன் அன்ட்டு பார்க்கலாம். இந்த இர்ரிவர்சிபிள் ஒர்க் டன் நம்ம என்ன சொன்னோம்னா இர்ரிவர்சிபிள் ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டு சேஞ்ச் இன் வால்யூம். இதுதான் இர்ரிவர்சிபிள் ஒர்க் டன். இப்போ இந்த ரிவர்சிபிள்ல ஒர்க் டன் எப்படி இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ ரிவர்சிபிள்ல ஒர்க் டன் நமக்கு வேணும். சார், இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒர்க் டன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ ரிவர்சிபிள் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒர்க் டன் எவ்வளவு இருக்குன்னா இன்ஃபைனைட்டெசிமலி ஸ்மால் ஒர்க் டன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்ட்டு இன்ஃபைனைட்டெசிமலி சேஞ்ச் இன் வால்யூம் இப்படி இருக்கும். இப்போ இது வந்து ஒரு ஸ்டெப்புக்கு ரிவர்சிபிள்ல ஒன் ஸ்டெப்புக்கு இப்படி இருக்கும் ஒர்க் டன். ஓவரால் ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா இன்டகிரல் பண்ணுங்க, இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஓவரால் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஒர்க் டன் கிடைக்கும். சரி, அப்போ டோட்டல் ஒர்க் டன், அதாவது ஓவரால் ப்ராசஸ்க்கான ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இன்டு டிவி இப்படி நம்ம சொல்றோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒர்க் டன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா dW is equal to minus external pressure into d. அடுத்து என்ன சொல்றேன்னா இந்த dW is equal to minus external pressure என்னன்னு சொல்றேன்னா pressure of the gas minus dP அப்படி சொல்றோம் into d. அதாவது கேஸினுடைய பிரஷருக்கும் எக்ஸ்டர்னல் பிரஷருக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா இன்ஃபைனைட்டெசிமலி ஸ்மால், அதுதான் dPன்னு சொல்றோம். அடுத்து இந்த dW is equal to minus pressure of gas into dV plus dP dV. Then dW is equal to minus pressure of gas into dV. dP dV is negligible to this one. dP dV, this product is a dP dV product is a negligible to this, we can say. Next, this dW is equal to pressure of gas, pressure of ideal gas is a minus the pressure of ideal gas is equal to nRT by V. Now it is for single step. For overall process we will get for overall process by integrating. This n is constant, therefore it is outside. T is constant, therefore it is outside. R also constant, therefore it is outside of integration. Okay, this dW on integration gives overall work done equal to minus nRT. This dV by V on integration gives ln V. Here we have to give limits for this integration. Lower limit is V1, upper limit is V2. Okay, we will give in limits, we will give like this limits. Okay, then we will say this total work done is equal to minus nRT. This upper limit will substitute ln V2 minus lower limit will substitute ln V1. Okay, then we can write this one minus nRT. This we will write ln V2 by V1. Ln means log to the base e. This ln ln means natural logarithm. This n in the sense natural, L in the sense logarithm, ln in the sense natural logarithm. Now this is equal to minus 2.303 nRT log means here base is 10 log V2 by V1. So here base is e, here base is 10.
When you change base E into base 10, multiply with 2.303. It is called a total work done. So we got total work done for which one? In the sense isothermal reversible expansion of ideal gas. Okay, so isothermal reversible expansion of ideal gas. For that case we got total work done. Now we will see this work done graphically. We will see graphically we are seeing this work done. Now in y-axis you take pressure, in x-axis you take volume, keep number of moles and temperature constant. Now we will get the graph as per Boyle's law, rectangular hyperbola we are getting. Now we will see work done. This we will take it as a initial state P1 V1. This we will take it as final state P2 V2. Now area under the curve is called work done. Here we can say area under this curve is called, what we can say means work done. We can say area under this curve is called work done, we can say. Now this is the work done for reversible process. This is the work done for irreversible process. Now we will see it is the work done for reversible process. It is the work done for irreversible process. Okay, work done for reversible process we have given, work done for irreversible process we have given. Now you say that irreversible process work done, reversible process work done, magnitude will be same or different? What do you say? For reversible process work done formula we know, for irreversible process work done formula we know. Now you compare work done for reversible process, work done for irreversible process, you see whether they are same or different, you see that. Now this reversible process means work done is exactly area under the curve. Area under the curve is called work done for reversible. For irreversible means, now you see under this curve this place is not coming under work, under this curve this place is not coming under work. Okay, so now you say that work done in irreversible process, work done in reversible process, both are equal or not equal? What do you say? Both are not equal. In which case work done is high? In the reversible process, in this reversible process we can say work done is high. Reversible process work done is high, irreversible process work done is less. Therefore now you say that this reversible process and irreversible process are having different work done. Therefore work done is a path function, shall we say, or state function, shall we say. Sir, what is path function? Path function means that depends on the path of the process. State function means that depends on initial state and final state. Now for this process initial state, for this process initial state we have taken same. For this process final state, for this process final state we have taken same. So in both cases initial state is same and final state is same, but work done in these two processes are different, though initial and final states are same. Therefore this work done, shall we say, state function. State function means that depends on initial state and final state. Now we have taken same initial state and final state, but work done is different. Therefore work done is not a state function. Okay, for this isothermal, for this isothermal expansion, this work done is not same. Therefore work done is not a state function. Now irreversible process, the path, the way of the irreversible process, you see, the way of the reversible process, you see, are they different or not? Different. Therefore reversible process and irreversible process are that work done in reversible process, work done in irreversible process coming under which category? In the sense path function. Therefore work done in isothermal reversible expansion of ideal gas, work done in irreversible expansion of ideal gas isothermal or path function. This work done and this work done we can call it as a path function, we can say. Okay, sir. Now we will see compression. We'll see. So far we have discussed expansion. Now we will see compression. For compression, how the graph will be there, do you think? Now
for expansion, it is a single step expansion. The graph is like this. If it is compression, how the graph will be there? Graph will be same as it is or different. Sorry. Then now we will see this one. Isothermal free expansion of ideal gas will take. Free expansion of ideal gas. Okay, now we have taken this. First we have taken isothermal irreversible expansion of ideal gas. Next we have taken isothermal reversible expansion of ideal gas. Now isothermal free expansion of ideal gas. For this, let us take same initial state. Let us consider same final state. Initial state is this one. Final state is this one. Now we want free expansion. Free expansion means what? Ideal gas is going for expansion freely. That means ideal gas is going for expansion without any obstacle, without any opposing force. That is called free expansion. Ideal gas is undergoing free expansion. That means ideal gas is undergoing expansion without any opposite force. Without any opposite force in the sense how the external pressure should be there. So external pressure is how much in the sense 0. External pressure is 0. If external pressure is 0, then opposing is not there. This gas is going for expansion. External is exerting pressure 0. Therefore, external is vacuum. Then only pressure is 0. External is vacuum. Therefore, opposing force is not there for ideal gas. Therefore, this ideal gas is going for what expansion? Free expansion. Why it is not doing work? Because no need to do work. Why no need to do work? Piston is weightless. Friction is frictionless. Air is not there, vacuum. Therefore, external is not there. Therefore, no obstacle, no opposing force. Therefore, it is going for free expansion. It is going for free expansion means what? Nothing opposite is there. Therefore, nothing is opposing. Nothing is opposing means it need not do work. No. So, it is not doing any work. Therefore, work done is how much means 0 here. Here, what is the work done in the sense 0 we can say. Sir. Now, it is coming under irreversible or reversible. That means it is coming under which category in the sense irreversible we can say. Irreversible means what is the work done formula? Work done formula equal to minus external pressure into delta V, change in volume. Here external pressure is how much? 0. Substitute 0. You will get work done is 0. Okay. Now you say, shall we call this is this and this and this or path function shall we say? This work done, here work done and here work done, path function shall we say? Because here work done is different. Because path is different. But initial state and final state remain same. Since path is different, this work done is a path function when compared to this work done. Okay, sir. So we can say work done is a path function, for which we can say one example, isothermal irreversible expansion of ideal gas, then isothermal free expansion of ideal gas, then we can say isothermal reversible expansion of ideal gas. In these three work we can call it as a path function we can say. In these three, reversible work done is maximum, irreversible work done is less, free expansion means work done is 0 we can say. Okay. In the next class we will see about work done for compression we will see.